உள்ள பற்று தமிழை காதலிக்க அழைத்துவிட்டது. அன்றைய நிகழ்வுகள் பற்றி கவிவரியில் எளிமைத்துவத்துடன் கவிகள் பல பகிர்ந்துள்ளார். தன்னுள் உறங்கிய கவிஞனை தட்டி எழுப்பி கவிப்படுத்திய திரு இளங்கோவன் அவர்களை ஏற்புரை வழங்க அன்போடு அழைக்கிறேன். குமிழ்முனையின் புத்தக வெளியீட்டு விழாவிற்கு வருகை புரிந்துள்ள வாசக பெருமக்களுக்கும் கவிஞர் பெருமக்களுக்கும் எனது காலை வணக்கம். காலைதான். ஐயா சொன்னாங்க நிறைய காதல் அனுபவம் இருக்கு. அனுபவம் தான் ஒரு மனுஷனை ஒரு எழுத வைக்கணும்னு நினைக்கிறேன். நானும் சின்ன வயசுலேருந்து போய் எழுத்து பிழையாக தான் எழுதுவேன். ஆனால் எழுதுவேன், படிக்கணும்னு நினைப்பேன். ஆனால் எனக்கு சரியாக படிக்க வராது. நிறைய கூட்டத்தில் நிறைய பேசணும்னு நினைப்பேன், ஆனால் பேச முடியாது. எனக்கு கொஞ்சம் திக்குவாய், அதுவே கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கும். அப்படி இருக்கும்போது ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரிகளை அப்பப்போ எழுதி வைப்பேன். அந்த தொகுப்பில் இப்போ இந்த நாகரிக காலத்துக்கு அப்புறம் இந்த மொபைல் ஃபோனில் ஸ்மார்ட் ஃபோன்லாம் வந்ததுக்கப்புறமா அதெல்லாம் எடுத்து பார்த்து அதை நான் பதிவாக எழுத ஆரம்பித்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸாக போட ஆரம்பித்தேன், இணையதளங்களாக போட ஆரம்பித்தேன். அப்போது அதன் வழியாக அன்பு சகோதரி, நான் பெரிதும் நேசிக்கின்ற இன்றும் நேசிக்கின்ற என் அன்பு அக்கா, அவங்க என்னை பார்த்து, தம்பி நீங்கள் நல்லா எழுதியிருக்கீங்க, ஏன் நீங்கள் புத்தகமாக வெளியிடலாம், வெளியாக இருக்கீங்க கேட்டாங்க. அதுக்கான முயற்சி நான் எடுக்காமல் இருந்தேன். அவங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் இந்த புத்தகம் வெளியிடணும், நம்மளாம் ஒரு வெளியே வரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு ஏற்படுது. இந்த எண்ணத்தை ஏற்படுத்தி இன்று வரையிலும் என்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதரி விஜயலட்சுமி தங்கமுத்து அவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் முகம் கூட பாராமல் என் பேச்சை மட்டும், என் வரிகளை மட்டும் பரிசீலனை செய்து பெரும் முயற்சி எடுத்து இந்த மேடையில் என்னை கவிஞனாக அறிமுகப்படுத்திய தோழர் சைமன் சிங் அவர்களுக்கு இந்த இடத்தில் நான் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளேன். மிக சிறப்பாக சிறைப்புரையாற்றி அமைந்திருக்கும் நெடுஞ்சாலை கவிஞர் ஐயா செல்வராஜ் அவர்களுக்கு இந்த இடத்தில் நான் நன்றி கூற விரும்புகிறேன். நேரமில்லை, உங்களை நெடுதூரம் பயணித்து சந்தித்ததில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி.